குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஃப்ரண்ட்லைன் இதழின் முன்னாள் ஆசிரியர் விஜய் சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம் அது இன்னும் பேசு பொருளாகவே இருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாமல்லபுரம் அழைத்து சந்திச்சிருக்கிறார் விஜய். பல்வேறு விமர்சனங்களும் வருது, அவருக்கு ஆதரவான கருத்துக்களும் வருது. நீண்ட நெடிய அனுபவம் உண்டு உங்களுக்கு, அரசியல் கட்சியினர் உட்பட பல அனுபவங்கள் உண்டு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அரசியல் நிகழ்வுகளை ஏறக்குறைய 50 வருடமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல பல பெரிய கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா போன்ற மாபெரும் கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம், மாபெரும் பேரணிகள்லாம் பார்த்துருக்கோம், விஜயகாந்தோட பேரணிகள் நம்ம பார்த்துருக்கோம். இதுல என்ன, இந்த கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றது இல்ல, இது யாருக்கு ஆறுதல் சொன்னாங்கன்னு தெரியல. பகிரங்கமான நடந்த ஒரு மரணம், ஒரு 41 மரணங்கள் ரகசியமா கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது எவ்வளவு மோசமான ஒரு மனநிலைங்கிறது புரியல. இது ஒரு நார்மலான ஒரு மனநிலை தெரியல. இது ஒரு சாதாரண வழக்கமான ஒரு மனிதன் செயல்பாடு மாதிரி தெரியல. இவர் எந்த அளவுக்கு மக்களின் உணர்வுகள், மக்கள் விலகி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். என்னன்னா, நீங்க சாதாரணமாவே ஒரு 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 மரணம், இந்த கட்சி தலைவர்களுக்கு இப்ப மாநாடெல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. அப்போ பல பேர் இறந்துருவாங்க அது ஆக்சிடென்ட்ல. அதுக்கு என்னன்னா, முதல்ல அந்த கட்சி என்ன பண்ணுனா உடனடியே அனுதாபம் தெரிவிக்கும். இப்போ இவருக்கு இவர் கொஞ்சம் கூட அந்த மனிதாபிமான உணர்வே இல்லை அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்கள் நமக்கு வந்துருச்சு. ஏன்னா, உங்களுக்கு திருச்சியில இருந்து முதல்ல பிரச்சார பயணம் தொடங்கும், திருச்சியில இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு மதுரை, எல்லா இடங்கள்லயுமே பிரச்சனைகள் இருந்திருக்கு. இப்போ நீங்க மதுரையில என்ன நடக்குது, நம்ம நேரா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த ரேம்ப் வாக் பண்றாரு, எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆகிட்டாரு. இந்த ரேம்ப் வாங்குறது ஃபேஷன் ஷோல தான் பண்ணுவாங்க, அழகி போட்டிகள்ல தான் நடக்கும். இந்த ரேம்ப் வாக் மாதிரி வராரு. வரும்போது பவுன்சர்ஸ் ஒரு பையனை தூக்கி போடுறாங்க. அந்த பையன் உயிர் பறிச்சது பெரிய விஷயம். ஆனா அதை பத்தி அடுத்த மீட்டிங்ல கூட அதை பத்தி ஒரு அறிக்கை இல்லை. அதே மாதிரி முன்னாள் அங்க அவர்களோட இருந்து பழகி அவங்க இயக்கத்திலேயே இருந்தவங்க சொல்றது என்னன்னா, அந்த விக்கிரவாண்டிலேயோ இங்க கூட அந்த பல மீட்டிங்ல அந்த மயக்கம் போட்டு விடுவது ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு. அதை பத்தி எந்தவித ஒரு அடுத்த ஒரு இப்ப என்ன, ஒரு மாநாட்டில் இப்படி நடந்துச்சு, ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா அடுத்தது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அவர்கள் குடும்பத்துக்கு உதவி செய்கிறோம் அப்படி சொல்லி, இது நம்ம எங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, பொறுப்பு ஏத்துக்குவாங்க. ஆனா எந்த பொறுப்பும் ஏத்துக்காம 30 நாள்ல ஒரு 3 நிமிஷம் வீடியோ மட்டும் விட்டுட்டு அவர் நேத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது என்னன்னா, பொதுவா இந்த மரணம் நிகழ்ந்த வீட்டுல இந்த காரியம் முடிஞ்ச உடனே ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆவாங்க. அது என்ன, ஓரளவுக்கு அவங்க அந்த சோகத்திலிருந்து பல பேர் ஆறுதல் சொல்லி மீண்டும் வரதுக்கான ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயமா தான் அந்த பல நிகழ்வுகள் நடக்கும். மரணத்துக்கு பேர் கருமாதி, இந்த மாதிரி விஷயங்கள் உறவினர்கள்லாம் வருதலாம். ஆனா இவ்வளவு 41 மரணங்கள் நிகழ்ந்ததுக்கு நீங்க பொதுவில் பொதுவெளியில ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டுமா வேண்டாமா? உங்களுக்கு அது பொறுப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை. 3 நிமிஷம் வீடியோ தான் இது வரைக்கும். அதுல நீங்க வலிக்குதுன்னா, நீங்க 41 பேருடைய வலியை, அந்த குடும்பங்களின் வலியை நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க தனி ரூம் போட்டு அழுவுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது என்ன இருந்தது. ஏன் பகிரங்கமாக நடந்த ஒரு நிகழ்வுக்கு நீங்க ரகசியமாக நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? என்னன்னு அது என்ன நடந்து கூட தெரியாது. அதுக்கு ஊடகத்துக்கு அனுமதி கிடையாது. இதுதான் பிரச்சனை. பேசும்போது குறிப்பிட்டீங்க, ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இப்ப திருச்சியில ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு, அதை நீங்க தொலைக்காட்சிகள்ல பார்த்திருக்கலாம். கடந்த விக்கிரவாண்டியில் நடந்த அக்டோபர் 27ஆம் தேதி நடந்த அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போயிட்டு விபத்தில் இறந்த அந்த பேர்கள்லாம் குறிப்பிட்டு எங்களை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கு. அது எப்படி பார்த்துருக்கோம்? இல்ல, அதேதான் தொடர்ச்சியா நடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இது புதுசு இல்ல. இவர்களுக்கு மனிதர்கள் கூட அவர் ரசிகர்கள் மேலே எந்தவித கவலையும் இல்லை. இவர் இன்னும் ஒரு சினிமா நடிகராக தான் இருக்கிறாரு. ஒண்ணும் இல்ல, அவருடைய படங்களுக்கு உங்களுக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுல அவருக்கு தெரியாதா? இவர் எவ்வளவு பெரிய, அதாவது உலகத்தையே மாத்த போற, தமிழ்நாட்டையே மாத்த போற, திமுக அரசை ஏத்து கேள்வி கேட்கிறாரு, கொள்கை எதிரிங்கிற எல்லாமே சொல்றாரு. அது இன்னைக்கு அதே தான் தொடருது. இது எதுக்குமே ஒரு வருத்தப்படாத ஒரு தலைவர் இருக்கவே முடியாது.
இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்க அதாவது பாதிக்கப்பட்ட உயிர் போயிருக்கு, பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க, வரவழைச்சு பார்க்கறது ஒரு அறம் இல்லை அப்படின்லாம் உங்களை போன்றவர் சொல்கிறீங்க. நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, கரூர் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அப்படி இருக்கும்போது கரூர் விஜய் சென்றா அவருக்கு என்ன பாதுகாப்பு, உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவருக்கு சந்தேகம் இருக்குது, அதனால் அவர் மாமல்லபுரத்துக்கு அழைத்து பார்த்துருக்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறார் நயினா நாகேந்திரன். இல்ல இது எதை வச்சு அவர் சொல்றாரு, கரூர் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க ஒரு மீட்டிங் நடத்துனீங்கல்ல கரூர்ல, அதுக்கு பாதுகாப்பு இல்லை. 15,000 பேர் 20,000 பேர் வச்சு நீங்க மீட்டிங் நடத்துறீங்க. நீங்க தமிழ்நாடு முழுசு நீங்க பல மீட்டிங் நடத்துறீங்க, அங்கெல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கா என்ன? பாதுகாப்பு இல்லாம தான் காரணமா, இல்லை கூட்டத்தை அதிகமாக கூட்டி ஒரு வாரமா பிரச்சாரம் பண்ணி ஊடகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை ஊதி பெருசாக்கி நீங்க பண்ணது நீங்க பாதுகாப்பு இல்லாதன்னா, பாதுகாப்பு பற்றி இவர்கள் கொடுத்த எல்லா அறிவுரைகளையும் ஏற்றுக்கல. உயர்நீதிமன்றம் முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்குல்ல, நீங்கள் தான் கூட்டத்தை நடத்தீர்கள், நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் சொல்லியிருக்கு. போலீஸ்காரங்க சொல்றதை நீங்க கேட்கறது இல்லைன்னு எல்லாருமே தெரிஞ்சு, போலீஸ்காரர் ஏதோ லைட்டு கம்பத்துல ஏறுறாங்க, பெரிய மரத்து மேல ஏறுறாங்க, எந்த கூட்டத்தையும் நான் பார்த்தது இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்களா, நான் 50 ஆண்டு கால அனுபவத்துல பல சந்திச்சிருக்கிறேன், பல அனுபவங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப இந்த சம்பவத்துல அவர் கரூர் செல்லாததுக்கு காரணம் என்ன? சினிமா நடிகர் அப்படிங்கிறத விட்டுருங்க, இப்ப அவர் போனா கேள்வி அதிகமாக கேட்பாங்க, அது எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நிலையா, இல்ல வேற ஏதாவது காரணமா? இல்ல, நமக்கு காரணம் தெரியாது. போலீஸ்ல அனுமதி மறுத்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு இது வரைக்கும் ஆதாரத்தை அவங்க சொல்ல. போலீஸ் அனுமதிக்கு நீங்க ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும், ஒரு சாதாரண ஹால் மீட்டிங் கூட நீங்க அனுமதி கொடுக்கணும், அனுமதி கேட்கணும். அதை கூட்டத்துக்கு இது வரைக்கும் ஆதாரம் வரவே இல்லையே. அனுமதி மறுத்ததுக்கு போய் ஒருத்தர் மீட்டிங் போட்டு என்ன நடந்துச்சு அப்படி சொல்லவே இல்லை. அனுமதி மறுக்கிறதுக்கு நடக்கல, இது வரைக்கும் தமிழ்நாட்டு நடக்கல. இன்னைக்கு அதிமுக கூட்டம் நடக்குது, நாம் தமிழர் மீட்டிங், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீட்டிங் நடத்துறாங்க. அப்போ இவர் போகாம இருந்ததுக்கு இவங்க முன்னாடி ஒரு பிம்பத்தை மறுபடியும் அது ஒரு ஊடகத்தை வச்சுட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. அங்க மக்கள்லாம் இன்னும் அதாவது இன்னும் விஜய் மேல் கோபம் இல்லை அப்படின்னு பெரிய பெரிய ஊடக புலிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, திமுகவுக்கு எதிராக தான் போயிருச்சு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? நீங்க ஒருத்தர் சொல்றாரு, 50 பேர்ட்ட நான் பேசினேன் போன்ல, 50 பேர்ட்ட பேசி 99% மக்கள் இப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறாரு. இது ஒரு ஊடகத்தை சேர்ந்து வருது. இது என்ன கணக்குன்னு தெரியல. அப்போ நயினா நாகேந்திரன் சொல்வதற்கு இது தமிழ்நாட்டுல என்ன நடந்துருச்சு, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பாதுகாப்பு இல்ல சம்பவம், அதுக்கான ஆதாரங்கள் நீ கொடுக்கணும். பாதுகாப்பு இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல நடந்தது எல்லாருக்குமே தெரியும். நீங்க போலீஸ நீங்க குறை சொல்றீங்கல்ல, திரும்ப திரும்ப நம்ம சொல்ற ஒரு விஷயம் தான். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரும்போது அந்த எல்லையில இருந்து கூட்டிட்டு இந்த நிகழ்ச்சி, இந்த துர்மரணங்கள் இந்த நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, நான் அங்கிருந்து இங்க வந்திருக்கவே முடியாது, போலீஸுக்கு நன்றி, மனமார்ந்த நன்றின்னு பாராட்டுறாரு. எப்படி 10 நிமிஷத்துல போலீஸ் உங்களுக்கு எதிராக மாறிச்சு? அவரை பத்திரமா அப்ப ஏதோ ஒரு சதி நடந்திருந்தா அவர் போற வழியிலேயே போலீஸ் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம்ல. ஏன் செந்தில் பாலாஜி பெரிய பவர்ஃபுல் அப்படின்னு சில பேர் பெரிய பெரிய லாயர்லாம் கூட பேசுறாங்க. அவர் செய்யக்கூடியவர் அது என்ன? நான் என்ன சொல்றேன்னா, அவரு இப்ப உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டீஷியன் நினைச்சிருந்தா அந்த ஊர்வலத்தை அந்த இடத்துல நிறுத்திக்கலாமே. நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில தடுத்து நிறுத்ததுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதெல்லாம் செய்யல. அவங்க எந்த நேரத்தை தடுத்தாங்க? நீங்க போலீஸ் சொன்னதை கேட்கல. 50 அடிக்கு முன்னாடி இது அதான் நிக்கணும்னு சொல்றதை நீங்க அந்த இடத்துல போய் நீங்க இப்ப நக்கீரன் கோபால் அண்ணா கூட அவர் சொல்லியிருக்காரு, ஷூட்டிங் ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கணும்ல. நீங்க இது வரைக்கும் எனக்கு என்னன்னா, விஜய் ஒரு 3 நிமிஷம் வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது இந்த டிராமா, இங்க நடக்கிற ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல். அவர்கள் இவங்களை இந்த ரசிகர்களையோ குடும்பத்தையோ ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை என்பதுதான் காமிக்குது. நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, மதிக்காம இருக்கிறதுனாலதான் இங்க கூப்பிட்டு வச்சு ஆறுதல் தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதை பார்த்தவங்க இன்னைக்கு தொலைக்காட்சியில நேர்காணல் கொடுக்கும்பொழுது எங்களை பார்த்த உடனே கதறி அழுதாரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு தரேன்னு சொன்னாரு, அவருக்கு அப்படி கதறினாரு அப்படின்னு சொல்றாங்களே. அவர் கூட்டத்துல பேசும்போதே ஸ்கிரிப்ட்னு தெரியுது. அடிக்கடி சாரின்னு சொல்ற தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. பேப்பர் வச்சு படிக்கிறது தப்பு இல்லை, ஆனா இவர் சினிமா ஷூட்டிங்ல பக்கம் பக்கமா வசனம் பேசுறவர் தானே. கிளைமேக்ஸ் அவ்வளவு பெரிய ஒரு விரல் புரட்சி அது இதுன்னு பெரிய வசனம் பேசுறவருக்கு ஒரு ஸ்பான்டேனியஸா பேசுற அளவுக்கு அரசியல் தெரியல. அப்போ இந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான், இந்த அழுவுறதும் ஒரு ஸ்கிரிப்ட் தான். அழுதாறு என்பதை கொஞ்சம் கொஞ்சமா லீக் பண்றதும் ஒரு ஸ்கிரிப்ட் தான் நான் சொல்றேன். இது எல்லாமே சினிமா தான். இந்த மரணத்தை கூட ஒரு என்டர்டெயின்மெண்டாக மாத்திட்டாரு அவர். அதான் நான் அப்படி சொல்லுவேன். இதே கூட என்டர்டெயின்மெண்டா தான் பாக்குறாரு தவிர
நீங்க வந்து அப்படி அழுவுறது நீ பப்ளிக்ல நீ ஏன் வந்து சொல்ல? நீ ஒரு அறிக்கை கொடு. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்குல்ல, எந்த குற்றச்சாட்டுக்கும் ஒரு விளக்கம் வந்திருக்கா இல்லையா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அரசு தரப்புல விளக்கம் சொன்னா நீங்க வந்து அரசு வந்து விசாரணை தடுக்குதுங்க. அப்ப யார் தான் பதில் சொல்றது? இந்த சிபிஐ விசாரணை முடியும் வரை யாருமே பேசக்கூடாதா? அப்படிதான் இருக்கா? நீங்களும் பேச மாட்டீங்க, அரசாங்கம் பேசக்கூடாது, ஊடகத்துல யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு இது என்ன ஜனநாயகமா என்ன? நீ ஜனநாயகனா இல்ல நீ வந்து சர்வாதிகாரியா? சர்வாதிகாரி கூட இல்ல, அப்படி கூட சொல்ல முடியாது. இது இது என்ன ஜனநாயகம்னு எனக்கு புரியவே இல்லை. சினிமா எடுத்துக்கிட்ட மட்டும் போதுமா என்ன ஜனநாயகம்னு சொல்லி? உங்க பார்வையில இப்ப வந்து இது தவறு அப்படின்னு உங்களை போன்றவர் சொல்றீங்க. பொதுமக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து விஜய் என்னங்க பண்ணுவாரு, அவரும் கதறி அழுதாருங்க, நாங்களும் அழுதோம், அவரும் இல்ல அழுதாரு. இல்ல அதாவது அதை பத்தி இரண்டு கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு வந்து விஜய் என்ன பண்ணுவாரு, சில பேர் கோவமா திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க பணத்தை, 20 லட்சத்தை. நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம். ஆமா, ஒரு அதுல யாரு அவங்க எல்லாம் யாரு? இதாவது என்ன பொதுமக்கள் கருத்து சொல்ற போது நம்ம ரொம்ப வந்து ஒரு ஊடகவியலாளர் நம்ம எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து நான் 10 பேர்கிட்ட போன்ல பேசினா, 50 பேர்கிட்ட பேசினா, அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசலாம் பண்ண முடியாது. நீங்க உண்மையான பொதுமக்கள் கருத்து எப்ப வரும்னா எலெக்ஷன் டைம்ல வரும், இல்ல கருத்து கணிப்பு நடத்தும். இந்த விஷயத்த மட்டும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தும். அதுக்கு வந்து கரெக்டா அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் பேசி யாரா பண்ணிருக்காங்களா? இது வரைக்கும் யாருமே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஊடகமும் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் பேசின, கரூரை மட்டும் எடுத்துக்கோங்க, அங்க மட்டும் பேசினதை பத்தி எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அவ மக்கள் இப்படி நினைக்கிறார்கள், இப்படி நினைக்கிறார்கள், எல்லாமே நரேட்டிவ் தான். இதுவும் உண்மையா அது உண்மையா நமக்கு தெரியாது. மக்களுடைய தீர்ப்பு வந்து எலெக்ஷன் வரும்போதுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்றது எல்லாமே யூகம் தான். ஊகத்துல இருந்து இந்த காலை விட்டு ஆழம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்று செஞ்சு பாக்குறாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த நெல் பயிர்கள்லாம் மூழ்கி போனது இல்லை, அதை பத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போறாங்க, அது நேரம் வந்துருச்சு அப்படின்லாம் அதெல்லாம் சொல்றாரு. நேற்று வரைக்கும் நீங்க சொன்னீங்க எதுவுமே இல்ல, எந்த ஒரு நிகழ்வுமே இல்லைங்க. இப்ப நேற்று சந்திச்சுட்டாரு, இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது. அதாவது அந்த துக்க நிகழ்வு, அந்த மரணங்கள் வந்து அவர் எந்த விதத்திலையும் பாதிக்காத ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரியுது நல்லாவே. எதுனால சொல்றேன்னா, நேத்து வந்து இந்த நிகழ்ச்சி போட்டு பயங்கர பிரபலப்படுத்தி கதறி எழுதாரு, இப்படி எல்லாம் வந்து தகவல் அப்படின்னு சொல்லி கசிய விடுறாங்க நியூஸ் எல்லாம். இதெல்லாம் பண்ணிட்டு கரெக்டா அந்த நாள் முடிஞ்ச உடனே ஒரு துக்கம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அவர் வந்து பாவ விமோசனம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு வந்து அறிக்கை விடுறாரு. வாடிய பயிர் எல்லாம் கண்ட போது வாடினேன்னு சொல்லி வள்ளலார் சொன்னார். நீ வந்து இங்க உயிரே போயிருக்கு, நீ வந்து வெறும் வள்ளலார் மாதிரி பேசக்கூடாது. அதுக்காக நீ வந்து பயிர்களை வந்து எப்படி நீங்க மழை பெய்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள சேதம் வருது. இயற்கை பேரழிவு வந்து நீங்க அப்படி தடுத்து நிறுத்தோம்னா, கேரளாவில் வந்து ஒரு மலையே உடைஞ்சு விழுந்துச்சு, உத்தரகண்ட விழுந்துச்சு. அப்ப வந்து உத்தரகண்ட் அரசுக்கு பொறுப்பா, மோடி அரசுக்கு பொறுப்புன்னு யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அதற்கு பின்னால் இருக்கும் காரணம், நீ காரணமே வர்றதுக்கு முன்னாடி அடுத்த நாளே நீங்க ரொம்ப கதறி எழுத அடுத்த நாளே நீங்க வந்து வீராவேசமா ஒரு அறிக்கை விடும்போதே நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, உன்னுடைய துக்கம் கூட ஒரு நடிப்பு தான் அப்படிதான் நான் பாக்குறேன். உங்களுடைய இது போலியான ஒரு பிம்ப கட்டமைப்பின் இன்னொரு கட்டம். இது அழுது வந்து பண்ணலாம். இதே மாதிரி பண்றது வந்து இது ஒரு தொடர்ச்சியா நடக்குது. இது வந்து ஸ்கிரிப்டடா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னாலே வந்து இது நமக்கே வரும் தெரியல எவ்வளவு ஒரு நஷ்டம். எல்லாரும் களத்துல இருக்காங்க. முதல்வர் களத்துல இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் களத்துல இருக்காரு, அமைச்சர்கள் எல்லாம் உள்ள போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு அறிக்கைன்னா அவருக்கு அந்த நேத்து வந்து அவருக்கு பாவ விமோசனம் கிடைச்சதான் நினைக்கிறாரு. அதாவது மக்கள் வந்து அழுதி வந்தோடனே அவங்க வந்து நம்ம வந்து நம்மளுடைய எல்லா பாவங்களும் தீர்ந்து விட்டது, நேற்று கரையை கழுவிட்டேன்னு எப்படி ஒரு ஆள் ஒரு நாள்ல மாற முடியும்? 30 நாள்கள் வந்து நான் துக்கத்துல இருந்தேன் அப்படிங்கிறீங்க, 14 நாள் துக்கத்துல இருந்தீங்க, ஒரே நாள்ல அவரை பார்த்தா கை கொடுத்துட்டு சிரிக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து அது என்ன, அது வந்து ஒரு நான் திரும்ப சொல்வது வந்து, இந்த நடிகர்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவங்க வேற ஒரு உலகத்துலதான் இருக்காங்க. அது என்னன்னா, ரசிகர்கள் வந்து ஆரவாரம் செய்வதும் கூட்டம் சேருவதும் இதெல்லாம் பார்த்து வந்து அவங்க வந்து வேற உலகத்துல இருக்காங்க. ஆனா இவருக்கு அதுக்கு மேல ஒரு உற்சாக ஏதோ ஒண்ணு இருக்கு, இவரை உற்சாகப்படுத்துது. இந்த கீழே வந்து இவ்வளவு பேர் மரணம் அடைகிறார். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்திருக்கு, கதறாங்க, கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுறாங்க. ஐயா இங்க பாருங்க, பாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட யாரோ ஒரு குழந்தை காண போச்சாப்பா, கண்டுபிடிப்பா, அப்படி யார சொல்லுவாங்க? பதற வேண்டாம் ஒரு மனுஷன், ஒரு தலைவன் பதற வேண்டாம். இன்னொன்னு அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்கள் வந்து இதை நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அந்த அளவுக்கு கூட அறியலாம் ரசிகர்கள் தான் இருக்காங்க அங்க இருந்தவங்க. ஊடகத்துல 35-40 கேமரா வச்சுட்டு எல்லா ஊடகமும் நிக்குது, நேரில் எல்லாம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் நடந்தது. இது எதையுமே வந்து அவருக்கு தெரியாம ஒரு உலகத்துல இருக்காருன்னா அது என்ன உலகம்? அது கேரவன் அரசியல். கேரவன் அரசியல் வந்து சினிமா அரசியல். சினிமா அரசியல் என்பது ஒரு காலத்துல வந்து சினிமாவின் மூலமாக புரட்சிகர கருத்துக்களை விதித்த ஒரு மாநிலம் இது. இன்னைக்கு வந்து சினிமாவின் மூலம் அரசியல், தமிழ் சமுதாயத்தை அரசியல் படுத்துவதற்கும் சமூக கருத்துக்களை பரப்புவதற்கும் ஊடகங்கள் பயன்படுது, சினிமா என்பது பயன்படுத்துது. இன்னைக்கு வந்து மக்களை அரசியல் நீக்கம்,
செய்வதற்கும், தத்துவமே இல்லாத தத்துவமற்ற ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்குமாக ஒரு விஷயத்தை தான் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த வரலாறுக்கும் எந்த தொடர்புக்குள்ள, இந்த மனிதர்களுக்கு இந்த மாநிலத்துக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க அவர் வேற ஒரு விதத்துல இருக்கிறாரு, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசும்பொழுது இந்த கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உதயகுமார் சொல்லும் பொழுது விஜய்க்கு அழைப்பு கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நேற்று ராஜேந்திர பாலாஜி அடுத்தது அவர் பேசும்பொழுது விஜய்க்கு வந்து பயிற்சி தேவை, அது அந்த விஜய்க்கு உள்ள மாஸ் வந்து ஓட்டா மாறணும்னா பயிற்சியாளர்கள் தேவை. அந்த பயிற்சியாளர்கள் அதிமுகவினர் தான். இங்கே வந்தால் நல்லா பயிற்சி கொடுக்கப்படும், வந்தால் விஜய்க்கு பாதுகாப்பு, விஜய்க்கு எது நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறாரு. வந்தா 220, விஜய் வந்தா 220 தொகுதி, இல்லைன்னா 180 தொகுதி அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அதாவது இது வந்து விஜயோட இது ஒரு பரிமாணம் என்ன தெரியுதுன்னா, இவ்வளவு காலம் அரசியல்ல இருந்து வந்திருக்க ஒரு இயக்கம் வந்து கொஞ்சம் கூட மனிதாபானம் இல்லாம கூட்டணி கணக்கு பேச தொடங்கிட்டாங்க, கணக்கு போட தொடங்கிட்டாங்க. 41 மரணத்திலிருந்து எத்தனை ஓட்டு கிடைக்கும் அங்கிற கணக்கு. முன்னாடி இந்த கருத்து கணிப்பு எடுக்கும் போது இத்தனை பெர்சன்டேஜ் வந்தா இத்தனை ஓட்டுகள் அப்படின்னு ஒரு கணக்கு போடுவாங்க, சீட் டு ஓட் கன்வர்ஷன் போடுங்க. அதே மாதிரி 41 மரணங்களுக்கு 4 லட்சம் ஓட்டோ 40 கோடி அப்படி வந்து படுறாரு. ராஜேந்திர பாலாஜியோட பயிற்சி எப்படின்னு தெரியும், ஓடினாரு, ஊர் ஊரா ஓடினார்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓட்டுட்டு, அந்த மாதிரி பயிற்சியா? அதேதான் விஜய் கொடுத்துருக்கீங்களா? கரூர்ல இருந்து ஓடினார்ல, ராஜேந்திர பாலாஜி அரெஸ்ட் பண்ண சொல்லி பெரிய இது வந்துச்சு. அதே மாதிரி மேலே ஒருத்தர் இருந்து பாத்துக்குவான்னு சொன்னார்ல, அதுதான் உங்க பயிற்சியா? அப்போ விஜய்க்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் மேலே இருப்போம்னு ஒருத்தனை தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. மேல இருப்பவன் பாத்துக்கான், நாங்க உங்களை பாத்துக்கிறோங்க. கூட்டணி கணக்கை போடுவது இது வந்து இந்த நேரத்துல வந்து இது ஒரு மோசமான ஒரு அரசியலின் இது. அது எந்த அளவுக்கு இந்த அரசியல் நீங்க வந்து விஜய் ரசிகர்களை வந்து சொல்றீங்க அரசியல் இல்ல தத்துவம் இல்லைன்னு. இவர்களுக்கு எல்லாம் என்ன அரசியல் இருக்கு, என்ன தத்துவம் இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு கணக்கு இந்த நேரத்துல யாராவது பேசுவாங்களா? அந்த குடும்பங்களுக்கு நீங்க வந்து என்ன பதில் சொல்லுங்க? அது கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய துக்கம் எப்படி இருக்கும், இதை பத்தி யோசிக்க வேண்டாமா? ராஜேந்திர பாலாஜி பேசும்போது இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக, பாஜக, விஜய் 3 பேரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும், மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறாரு. ஆமா, அது மக்கள் விரும்புறதுங்கிறது தேர்தல் அன்னைக்கு தான் தெரியும், எலெக்ஷன்ல தான் தெரியும். மக்கள் விரும்புறாங்களா, நீங்க விரும்புறீங்க? உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஆட்சியை பிடிச்சி, அது வந்து நியாயமான ஒரு ஆசைதான். நீங்க ஒரு 10 வருஷம் வந்து என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், அதையே தான் நீங்க பண்ண போறீங்க. இன்னைக்கு வந்து அதை வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நீங்க மக்கள் விரும்புகிறார்கள் என்பதோ, ஊடகக்காரங்களுக்கு சொல்றேன், அரசியல்வாதிகள் யார் விரும்புகிறார்கள் என்னங்கிறது தேர்தல் முடிவு வர அன்னைக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாமே பேராசை, அரசியல் பேராசை, அரசியல் கணக்கு தான். அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்னா விஜய் என்டர்டைன்மெண்ட் பண்ணா பரவாயில்ல, அதிமுக காரங்களும் ஒரு கேளிக்கையாளரை போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப ஜோக்காரு. உடனே கூட்டணி பார் அந்த அதாவது இவ்வளவு பெரிய அரசியல் ஒரு முதல்வரா இருந்தவர் கொடியை பார்த்த உடனே ஒரு எக்ஸைட் ஆகுறதுக்குல்ல, இது வந்து அந்த அரசியல் முதிர்ச்சியை காமிக்கல. அந்த அளவுக்கு பதவி ஆசை வெறிதான். அடுத்த வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும். பாஜகவா எதா இருந்தாலும் சரி, பாசிசமா அதேச்ச அதிகாரமா அது எதுவுமே எங்களுக்கு கவலை இல்லை. மாநில சுயாட்சி போவதா கிடையாது, டீலிமிட்டேஷன் போனா கிடையாது, பாஜக கூட சேருவோம். எப்படிப்பட்ட பாஜக? இன்னைக்கு ஓட்டுரிமையே வந்து எவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து பீகார்ல இருந்து மறுபடியும் இன்னைக்கு பாருங்க, திமுக வந்து ஒரு பெரிய எதிர்கட்சி கூட்டத்துல போட்டிருக்காங்க. இன்னைக்கு மக்களை கவலைப்பட்டுக்கிட்டு அதிமுக கூட பாதிக்கும் எதிர்காலத்துல. எஸ்ஐஆருக்கு வந்து நாங்க வரவேற்கிறோங்கிறாங்க ஜெயக்குமார். அதான், அவ்வளவுதான். அதாவது என்னன்னா, பதவி ஒன்று அரசியல் அதிகாரம்னு வந்த பிறகு எல்லாமே கண்ணை மறைக்குது. ஏன்னா பதவி கொடுத்த அத்தனை சுகங்களையும் அனுபவித்தார்கள், 10 வருஷம் அனுபவிச்சிருக்காங்க அவங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து எப்பாடுபட்டாலும் அதை வந்து அடையணும் அப்படிங்கிறது தான். இதுல எங்க துணை போறாங்கன்னா, இன்னைக்கு மாநில உரிமைக்கும் மொழி உரிமைக்கும் எல்லாத்துக்குமே பெரிய அபாயம் வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. தமிழக மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் பார்த்து கொள்வார்கள் தான் உண்மை. ஆனா இத்தனைக்கும் உங்களுடைய அண்ணா வழின்னு சொன்னீங்கன்னா, அண்ணாவோட வழியில் வந்து மாநில சுயாட்சிக்கு அண்ணா பேசினதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே பேசல. அடுத்தது கலைஞர். அந்த கலைஞர் விட்டுங்க, அரசியல் எதிரி ஆயிட்டாரு உங்களுக்கு. ஆனா அண்ணா என்பவர் பேரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சுயமரியாதை, அது வரைக்கும் நீங்க 72 வரைக்கும் நீங்க வந்து திராவிட இயக்கத்தோட தானே இருந்தீங்க. அப்ப சுயமரியாதை பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா, சுயமரியாதை என்பதும் மாநில சுயாட்சி என்பதும் மொழி உரிமைக்காகவும் போராடின ஒரு இயக்கத்திலிருந்து வந்தவங்க இன்னைக்கு இதெல்லாம் அழிக்கிற ஒரு இயக்கத்தோட போய் சேர்ந்து எப்படியாவது தேர்தலை ஜெயிச்சோன்னு சொன்னா, இது வந்து அரசியல் சந்தர்ப்பவாதத்தின் உச்சகட்டம், அதிகார வெறி, அவ்வளவுதான். அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சில பேர்கிட்ட பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு வழக்கு. இப்போ போனதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் வந்து நேரில் அழைச்சி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறேன்
அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்தவங்களே சொல்கிறாங்க தொலைக்காட்சியில். அப்படி சொல்லும் பொழுது அந்த சாட்சிகளை கலைக்கும் அது அந்த அந்த போக்கில் இது இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு நியாயமான சந்தேகம் தானே. நீங்க இப்போ எதிர்கட்சிகள் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எதிராக சதி கோட்பாடெல்லாம் அன்னைக்கு நைட்டே வெளியிட்டாங்க, பெரிய ஊடகங்கள்லாம். அன்னைக்கு நைட்டு என்ன சதி நடந்தது, எப்படி செந்தில் பாலாஜி, இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்றாங்க, அதிகாரிகள் பதில் சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு நீங்க வழக்கு முடியற வரைக்கும் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு போக்கு இருக்கு. இன்னொரு சைட்ல இப்போ மினிஸ்டர் செந்தில் பாலாஜி ரிலீஸ் பண்ண சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஒரு இருக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் இது முக்கியமான சாட்சிகளாக இருக்க போறாங்க. அவங்கதான் இதுல எல்லாரும் விசாரணைக்குள்ள வருவாங்க. அதுல 2 பேர் அவங்களுக்கு அனுமதி இல்லாமே அவங்களுக்கு ஒரு மோசடி நடந்திருக்கு, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது இது அதற்கான ஒரு முயற்சியாக ஏன் பார்க்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அது ஒரு சந்தேகத்தை எழுப்புது நியாயமா. அந்த மக்களை சரிப்படுத்தி சாட்சி சொல்லும் போது அவர் எங்களுக்கு 20 லட்சம் கொடுத்துட்டாரு அப்படி சொல்லி அதுக்கான ஒரு முயற்சியா கூட பார்க்கலாம். இது அப்படிதான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.